அங்காளம்மா எங்கள் கங்காளம்மா அங்காளம்மா எங்கள் கங்காளம்மா மங்கள முக்கிட மனதில் வந்திடு மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா சிங்காரி பொய்யாரி செம்மவள கருவாரி மஞ்சளிலே நீராடி செஞ்சிலே உறவாடி செய்கிறோம் உள்ளையடி அங்காளம்மா எங்கள் கங்காளம்மா மங்கள பொங்கிட மனதில் வந்திடு மாரியம்மா கருமாரியம்மா நாகத்தில் மீதம் வந்து காட்டினரு அலங்காரம் நாயகியே உன்னை கண்டால் நாடி வருவோம் நானும் அன்னையாக நீ இருந்து அருகத்து ஆசை கொடு இவமுல வாழமைத்தாய் சரியே மாரியம்மா அங்காளம்மா எங்கள் கங்காளம்மா மங்கள முக்கிட மனதில் வந்திடு மாரியம்மா கருமாரியம்மா பார்வதி கருமாரி உருமாரி கௌமாரி ஓம் சக்தி சிவசக்தி நவசக்தி நவசக்தி ஆதிபராசக்தி காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசராட்சி மேல் மிருவத்தில் ஆதிபராசக்தி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருவக்கரை காளி தில்லையிலே நீலி சூழி கபாலி செல்லியம்மன் கங்கையம்மன் நாகத்தம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் உருமாரியம்மன் செங்கையம்மன் ஜோதி முத்துமாரியம்மன் தண்டு முத்துமாரியம்மன் செல்வ முத்துமாரியம்மன் ஏழை முத்துமாரியம்மன் சமயபுரத்திலே சமயபுரத்தா திருவேற்காடு கருமாரியம்மன் பெரிய வளத்திலே பெரிய வளைத்தம்மன் அப்படி இருக்க நான் யார் எதற்கு இந்த ஆவேசம் நான் யார் அந்த கண்கள் கோரை பற்கள் பிடரி மையர் பிராட்டிய சுரூபம் அந்த சராசத்திற்கு விஸ்வரூபம் ஏன் இந்த தோற்றம் எதற்கு இந்த ஆவேசம் ஆதியில் தோன்றியவன் அப்படி இதுவா கள்ளிக்காடு இந்த கள்ளிக்காட்டில் ஆலயம் கிடையாது ஆலயமான இந்த கள்ளிச்செடி முற்பது இந்த கள்ளிச்செடியை தீட்டி கொளுத்தியது யார் அந்த படுபாவிகள் உலக மகாசக்தி கிராமத்தின் தேவதை வீரத்தை எழுந்து விட்டார் இதுவா இப்ப கள்ளிக்காடு இல்ல சூரை என்ற சேத்திரம் இந்த சேத்திரத்தில் எனக்கு ஆலயம் கிடையாது ஆலயமா இருந்த கள்ளிச்செடியை தீயத்தை கொளுத்தி விட்டார்கள் இந்த கள்ளிச்செடிக்கு என்னோட அர்த்தமாடியவள் இந்த கானகத்துக்கு சொந்தக்காரி காட்டேரி அம்பாள் சக்தியின் உமையவளை காட்டேரி அம்சமே சக்தி சக்தி ஒன்று சமயம் 16 அம்பாளின் என்னுடைய அம்சம் படைத்த உதிரகாந்த சொருவி காட்டேரி அம்பாளும் என்னுடன் அர்த்தமாடினாள் என் ஆலயத்தை தீக்கரையாக படுபாலை பழிவாங்கி திரும்பினார் விடமாட்டேன் உன்னுடைய சொந்தமான இந்த மயான காட்டை எனக்கு சொந்தமான இந்த கள்ளிக்காட்டையும் சுயமவடியுமாய் அடியன் குடிகுடு நாகத்தம்மனாக ஆனால் படுபாவை யாரோ என் ஆலயத்தை தீக்கரையாக்கி விட்டார் நாளை காலை சூரிய உதயமானால் அந்த வெப்பம் என் சிரசில் மேல்படும் அந்த வெப்பத்தை தாழ முடியாது அதனால் தவறுக்கு தண்டனை யாராக அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆலயத்தை தீக்கரை படுபாலை பழிவாங்கி தர வேண்டும் அதனால் புறப்படுவோம்
நம் ஆலயத்தை வைத்து ஒரு பழி வாங்கி தர வேண்டும். போகலாமா? தனப்பெல்லாம் தானியம் பெறலாம், குணம்பெல்லாம் கொடுக்க வேண்டிய உள்ளம்படுக்கள் அருமையான உள்ளம்படுத்த அழகான ஒரு புண்ணிய கஷேத்திரம் சூறை என்ற கிராமம். அழகான கிராமத்தின் அழகான கிராம தேவதை ஒரு புறமாக இருந்தாலும் குல தேவதை. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் அந்த குடும்பத்தை காத்து ரட்சிப்பது, கிராமத்தை பாதுகாத்துக் கொண்டு வருகின்ற கிராம தேவதை மற்றும் உன் குலத்தையே பாதுகாக்கின்ற குல தேவதை. நீ எந்த இஷ்ட தெய்வத்தை மறந்தாலும் தொழுவதற்கு குலதேவதையும் கிராம தேவதையும் முறைப்படி ஆண்டுதோறும் தொழ வேண்டும். அது உலகத்தின் கிராமத்தின் நியதி. ஆண்டுதோறும் உற்சவம். ஆனால் ஒவ்வொரு குடும்ப பெண்களும் தினந்தோறும் உன் கிராம தேவதையும் குல தேவதையும் வழிபடணும். எங்க மாட்டேன், நேரமும் வந்து கும்பிட மாட்டேன். நீங்க வந்து கும்பிட தேவையில்லை, உன் கோயிலுக்கு போக தேவையில்லை. உன் வீட்டில் இருந்தபடியே உன் குல தேவதையும் உன் கிராமத்து தேவதையும் அதிகாலை 4:30 பிரம்ம முகூர்த்தத்திலே ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு பெண்கள் எழுந்திருக்கணும். அப்படி எழுந்து வாசலில் தானம் தெளித்து கோலம் போட்டு நடுவீட்டுக்கு போகணும். ஒரு வத்தி ஏற்றி வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி அம்பாளை குளிக்க அவசியம் கிடையாது. உடல் நலமாக இருந்தால் குளியில் நடத்தலாம். உடலும் சரி என்றால் பல் துளக்கிக் கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டு நடுவீட்டுக்கு சென்று விளக்கேற்றி தூவம் காட்டி அம்மா கிராமத்தை வாழ வைக்கிற கிராம தேவதையும் அவள் முத்துமாரியோ பெரிய வளைத்தாலோ எந்த தேவனும் சரி குலத்தை வாழ வைப்பதே குல தேவதை. என்ன வேணும் உனக்கு? சாமி வந்து சாமி வந்து ஏன் கத்துது? முன்னாடி கீழே வர அப்படிப்பட்ட குலதேவதை உனக்கு காட்டேரி அம்பாள் குலதேவதையும் பெரிய வளைத்தாம்பாடும் எந்த தேவதன் நடுவீட்டில் 2 பேரையும் வழிபடணும். அப்படி வழிபட்டால் துன்மார்க்கமாக உன் பிள்ளை எப்படி திரிந்தாலும் சரி அவனை நல்வழியாக்கவும் உனக்கு நீண்ட மாங்கல்ய பாக்கத்தை கொடுப்பவன் தான் உன் கிராமத்தை வாழ வைக்கின்ற கிராம தேவதையும் உன் குலத்தை வாழ வைக்கின்ற குலதேவதை. அது முதல்ல பெண்கள் புரிஞ்சுக்கணும். உன் கணவன் தூங்கினாலும் பிள்ளை தூங்கினாலும் பரவாயில்லை, நீ 5 மணிக்கா சாணி போன்னு சொல்லுவாங்க 4:30 மணிக்கு. அதாவது எந்த ஒரு ஆலயத்தையும் 4:30 பிரம்ம முகூர்த்தம் தான் கோவில் திறப்பாங்க. அந்த 4:30 பிரம்ம முகூர்த்தம் எந்த தீய சக்தியும் இந்த உலகத்தையே அண்டாது. அது பிரம்மனோட நேரம். அப்படி சாந்த சொரூபியானவன் தான் பிரம்மதேவன். அப்படி பிரம்மன் தேவனுக்கு உரிய நேரம் 4:30 பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் எல்லா கோவில் நடையும் திறப்பாக அபிஷேகம் பண்ணமாக முதல் தீபாவளி. அந்த நேரத்தில் நீ குடும்பத்தில் நடுவீட்டில் விளக்கேற்றம். அப்ப காட்டேரி அம்பாள் இருக்கின்ற கோவிலும் ஒன்று, கிராம மகாசக்தி மாறி இருக்கின்ற கோவிலும் ஒன்று. அந்த கோவிலுக்கு இணையான ஒரு குடும்பம், அதான் குடும்பம் ஒரு கோவில் சொல்லுவாங்க. அப்படி 2 தேவதையும் குடும்பத்திலே உன் வீட்டிலே குடும்பம் டெய்லி தினந்தோறும் அப்படி வழிபட்டால் உனக்கும் நீண்ட மாங்கல்ய பாக்கியம், உன் பிள்ளைகளுக்கும் நல்லறிவு ஊட்டி நல்ல பிள்ளையாக வருவான். அதுதான் இந்த கதையின் அம்சம். அப்படிப்பட்ட இந்த விழாவை நடத்துகின்ற அருமை கிராம தேவதை சொல்லக்கூடிய குல தேவதை வாழ்காட்டியை அம்பாளுக்கு அழகான மகா உற்சவம் செய்து நாடகக்காரை கொண்டு வந்து நாடகத்தை நடத்தி அழுது பார்த்து, நாடகம் சும்மா இல்ல, ஜாலியா இருக்கிறது ஒரு டைம், என்டர்டைன்மெண்ட் ஒரு டைம். ஒரு காளிகா தேவதை என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க அந்த ஆன்மீக உணர்வோடு கதை ரசிக்கணும். ஏன்னா அவையிலனா இந்த குடும்பம் யாருமே கிடையாது. ஆள் காட்டிட்டு ஒருத்தருக்கு தோடுதான் திரும்ப நல்லபடியா வந்து கூத்து பாத்துக்கிறீங்க. அவள் இல்லை என்றால் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம குலத்தையே வாழ வைக்கிறது யாரு? பால் காட்டேரி அம்பாள். அவளை நினைத்துதான் இந்த இதிகாச நாடகம் அருகே இருப்பான் பால் காட்டேரி. ஏன்னா கானகத்துக்கெல்லாம் ஒரு சுடுகாடுன்னு காட்டேரி அங்கதான் இருப்பா. கிராமனு இருந்தா கிராம தேவதை மகாசக்தி மாதிரி நான் ஊருக்குள்ளதான் இருப்பேன். இவ காட்டிலையும் மையான சுடுகாடு இருப்பா காட்டேரி அம்பாள். அப்படி என்னை தீயிட்டு இந்த கானகத்தை அழிக்கும் போது என்னோடு நத்தனமாடியவள் இந்த காட்டேரி அம்பாள் சொல்லக்கூடிய மையான காணி. இவள் ஆலயத்தையும் அழிச்சிட்டாங்க, என்னுடைய ஆலயத்தையும் அழிச்சிட்டாங்க. சும்மா விடலாமா? விடக்கூடாது. இந்த விழாவை செய்ய அத்தனை குலதெய்வ குடும்பம் ஒன்றாக சேர்ந்து இந்த அம்பாள் மகாசக்தி மாரியம்மனுக்கு மடிகாணிக்கு 100 ரூபாயும், உன்னுடைய குலதெய்வதை பால்காட்டேரி அம்பாளுக்கு 100 ரூபாய் மடிகாணிக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகன் அருமை உள்ளம் படைத்த முருகன் சொல்லக்கூடிய திருக்குடும்பத்தின் திருப்பேராடு மகாசக்தி மாரியம்பாளுக்கு மடிகாணிக்கு 100 ரூபாய் அன்பு காணிக்க வழங்கிய கிராமம் என்மேலும் சிறப்புற்று ஓங்கி அழகான நம்முடைய கிராம தேவதையும் குலதெய்வம் வழிபட வேண்டும் என்று இந்த இனிமையான இடத்திலே அம்பாள் வாழ்த்துகின்றேன். அனைத்து குலதெய்வ குடும்பங்களும் வாழ்க வளமுடன். நமச்சிவாயம், நமோ நாராயணம், ஓம் சக்தி சிவாயம், ஓம் சக்தி சிவாயம்.
என் அருமை அன்னார் தர்மகர்த்தா அவர்கள், என் அருமை அண்ணா அவர்கள், அடியேன் இப்போது அம்பாளுக்கு மடிகாணிக்கு 50 ரூபாயும், கள்ளிக்காத்தான் எடுத்துக் கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி மாவட்டம் குடிச்சது சதிஷபாட்டி 50 அன்பு காணிக்கு வழங்கிய அண்ணன் நீண்ட ஆயுள் பெற்று நிறைந்து வாழ்வு அமைச்சு நமோ நாராயணன்.